ஒருத்தர் நம்மள நீ வாழவே கூடாது, அழிஞ்சு போயிடணும், இருக்கவே கூடாது என்று நம்ம வாழ்வது பிடிக்காமல் அந்த பொறாமையில ஒருத்தர் பேசினாங்கனாக்க அதை எப்படி நம்ம நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதை பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்வர்கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கணும். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி பச்சைப்பொய் பழனிசாமி பேசுனதை நீங்களாம் கேட்டிருப்பீங்க. நம்ம முதல்வரை கொரோனாவோட அடிச்சுட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரணத்தை பத்தி பேசியிருந்தாரு. அதையே நம்ம முதல்வர் எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பாருங்க. பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்துல மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்ல. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். அதாவது நான் எல்லாருக்கும் மரணம் வரும், அப்படி நானே இருந்தாலும் கூட நான் கொண்டுகிட்டு வந்த திட்டங்கள் யாராலையும் அதை அழிக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தவே அவருக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவர் இந்த எழுச்சி மிகு உரையை நிகழ்த்தி இருக்காரு. இதுதான் சொல்றேன், அவர் ஒரு அரசியல் நாகரிக மிக்க பண்பாளராகவும் இந்த குணம்தான் ஆட்சியை மிக சிறப்பாக நடத்துவதற்கும் கட்சியை ஒருங்கிணைத்து கொண்டு போவதற்கும் மக்கள்கிட்ட பேரன்பு காட்டுவதற்கும் இந்த தன்னை நோக்கி வரும் அந்த தோட்டாக்களை எப்படி தனக்கு சாதகமாக மாற்றி கொண்டு அது அந்த அம்புகளை திருப்பி அவங்க பக்கமே போடுறாங்க, சேம் கோல் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்வர்கிட்ட இருந்து கத்துக்கணும். அதே போலதான் நம்ம இளந்தலைவர் அவர்களும் அவரை பார்த்து பச்சைப்பொய் பழனிசாமி பேசியிருந்தாரு. இந்த உதயநிதி உயிரை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அதையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அதையும் நகைச்சுவையாக மக்கள்கிட்ட பேசினாரு. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை காட்டுறேன் பாருங்க. நான் காட்ட மாட்டேன். அந்த போட்டோவை எல்லாரும் பார்த்துட்டாங்க, ஏற்கனவே எல்லாம் ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்க. நான் என்னன்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே. திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களான்னு நான் கேட்டேன். அவருக்கு கோவம் வந்துருச்சு. நீ கேட்டு போயிடுவ, அவர் எல்லாம் என்ன திட்டுறாரு, என்னென்ன திட்டுறாரு தெரியுமா, செத்து போயிருக்கணும்ட்டாரு, என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. இந்த குணமெல்லாம் அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்மளை யார் ஏளனம் செய்யறாங்களோ அதை பாசிட்டிவாக மாத்தக்கூடிய அந்த யுக்தியை நம்ம கையாளணும்னு இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன்.